ரிஷப ராசி இந்த வருஷம் குரு பயிற்சி உங்களுக்கு தாங்க ஜாக்பாட். 8ஆம் அதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் உச்சம். லாபஸ்தானாதிபதி உச்சமானாலே லாபங்கள் அள்ளி கொடுக்க போகிறார். 8ஆம் அதிபதி உச்சமானால் விபரீதமான பணவரவு. ஜாதகத்தில் தசாபுத்தியை செக் பண்ணிக்கோங்க. அருகிலுக்குரிய ஜோசியர்கிட்ட கூட கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. சூப்பரா இருக்க போகுது. ஏதாவது தடை தாமதங்கள் ஏதாவது தோஷங்கள் ஏதாவது இருந்தா விலக்கிடுங்க. அது வழிபாடுகள் செய்து அதற்கு நிவர்த்தி தேடிக்கோங்க. ஆனா இந்த வருஷத்தை பயன்படுத்திக்கோங்க. குரு அருமையா ஃபர்ஸ்ட் ஆஃப் 6 மாசம் பாத்துட்டீங்கன்னா குரு கடகத்துல இருக்க போறார். மிகப்பெரிய யோக காலகட்டங்கள். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 3ல் குரு வரும் பொழுது நகை சேர போகுது. மாமனார் சொத்துக்கள் வரப்போகுது. நிறைய பேருடைய தொடர்புகள் கம்யூனிகேஷன் லெவல் ஹை லெவல்ல போறீங்க. நிறைய பேர்த்த தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள போகிறீங்க. நிறைய பேர் உங்களுடைய முகம் அனைவருக்குமே பிரபலமாகப்படும் அப்படிங்கிறதா உண்மை. சோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் 3ல் குரு, கை நிறைய சம்பாத்தியம் உண்டு. இழந்த சொத்துக்களை எல்லாமே மீண்டெடுப்பீங்க. நிறைய இழந்தாச்சு ரிஷபம், நிறைய இழந்தாச்சு. மீண்டும் எடுக்கிறதுக்கு 8ஆம் அதிபதி, அதாவது இழந்த சொத்துக்களை மீண்டும் எடுக்கக்கூடிய இடம் எதுனா 8ஆம் இடம். 8ஆம் இடம் தான் இழந்த சொத்துக்கள், திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் இழப்புகள் எல்லாமே 8 தான். அந்த அதிபதி உச்சமாகுது அப்படிங்கும் பொழுது இழந்தது எல்லாத்தையுமே மீண்டும் எடுக்க போறீங்க. கண்டங்கள் விலக போகுது. ஆயுள் கண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது ஏதாவது உங்க ஜாதகத்துல இருக்குது. இந்த கோச்சாரப்படி இதெல்லாம் விலக போகுது. ஆயுள் பெருகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். ஷேர் மார்க்கெட், எம்எல்எம், சீட்டு இது போன்ற துறையில் இருக்கக்கூடியவர்கள், பிட்காயின் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் கை நிறைய வரப்போகுது. நிறைய விட்டுட்டேங்க, ஷேர் மார்க்கெட்ல நிறைய போயிருச்சுங்க, சொத்தே பாதி போயிருச்சுங்க, எல்லாமே போயிருச்சுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கூட மீண்டும் அதை திரும்ப எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அவருக்கு பார்வை ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விருச்சிகத்தை பாக்குறாரு. விருச்சிகம் 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 இடத்தை பாக்குது. 3மே நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவை. 7ஆம் இடத்தை குரு பார்க்குது அப்படின்னா கல்யாணம் நடந்தே தீருங்க. 40 வயசு ஆனாலும் சரி, 40 வயசு 45 வயசு ஆச்சுங்க, எனக்கு கல்யாணமே இல்லைன்றதாலும் இந்த வருஷம் கல்யாணம் நடக்கும். வரன்கள் கண்டிப்பா வரும். உங்க ஜாதகத்துல கல்யாண யோகம் இருந்துன்னா அது எத்தனை வயசுனாலும் இந்த வயசுல கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடத்தை பாக்குது, 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 9ஆம் இடம் தான் 2ஆம் திருமணத்தை சொல்லக்கூடியது. அப்போ முதல் திருமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சுங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க, 2ஆம் திருமணம் நடக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க இல்லைங்களா. அப்ப 2ஆம் திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். உயர்கல்வி படிக்க போறீங்க, ஒரு இடமாட்ட. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊர்ல அப்பாவோட இருந்தீங்கன்னா அது வேஸ்ட். இது அடிப்படை ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இந்த பூர்வீக சொத்து, அப்பா சொத்து, அப்பா உறவுகள், இது எல்லாமே ரிஷபத்துக்கு அவ்வளவு சாதகமாக இருக்காது. அது ஏமாளி ராசி, அது எல்லாமே விட்டுட்டு வந்து. ஆனா இப்ப அந்த குரு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பூர்வீக சொத்துல நிறைய இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு வர முடியாது. அதாவது கொஞ்சமாவது கிடைச்சதை எங்க லைஃப் நாங்க செட்டில் பண்ண முடியும், அதை வச்சுட்டு அடுத்த பாதைக்கு நாங்க போகணும் அப்படின்லாம் ஏதாவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கேளுங்க, நிச்சயமா கிடைக்கும். அந்த சொத்து உங்களுக்கு சேரும். சொத்து பிரச்சனை இருக்குதா, குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் முதல் 6 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரு என்ட்ரி ஆயிடும். அப்ப தடைகளை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருவாரு. அப்ப முதல் 6 மாசத்துக்குள்ளேயே பாத்துட்டீங்கன்னா இந்த சொத்து பிரச்சனைகளை கேட்டுருங்க. ஏன்னா 9ஆம் இடங்கிறது அப்பா, அப்பா சொத்துக்கள், உயர்கல்வி படிக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள், இதெல்லாம் 9ஆம் இடம் தான். நல்ல குரு அமைஞ்சு வர்றது, பூர்வீக சொத்தை பத்தி இப்ப ஏதாவது பங்காளி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பூர்வீக சொத்தை பத்தி ஏதாவது பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா இப்ப குரு பார்வை வரும் பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு சாதகமா மாறிடும். அவங்களே கொடுத்துட்டு போயிடுவாங்க. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு முழுக்க முழுக்க 7ஆம் இடத்தையும் பாக்குறாரு. இப்ப 7ஆம் இடங்கிறத முதலே சொன்னதான், நண்பர்களும் பார்ட்னரும் அங்கதான் இருக்கிறாங்க. சோ பார்ட்னர் போட்டு தொழில் பண்றது, உங்க மூலமா உங்க நண்பர்களுக்கே உதவி, நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கிறது. நீங்க அவங்களோட போயிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் சப்போர்ட் ஆகுறது, இதெல்லாமே உண்டு. அடுத்து நம்ம சொல்லக்கூடியது லாபம். சொல்லியாச்சு, பணம் எப்ப வரும், லாபத்தை பாக்குறாரு. ஆல்ரெடி சனி அங்க உட்கார்ந்து நன்மைகளையும் லாபத்தையும் கொடுக்கிற சூழ்நிலையில தான் அவர் இருக்காரு 2.5 வருஷம். இப்ப குரு பார்வை பெறும் பொழுது பெரும் பணமாக வரும், நேர்மையாக வரும், தடை தாமதங்கள் இல்லாம வரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ஏன்னா சனிக்கு வீடு கொடுத்த குரு உச்சம், அதை நம்ம பார்க்கணும். சனிக்கு வீடு கொடுத்தவர் உச்சமாயிட்டாரு. அப்ப அதை விட ரொம்ப சனியை விட குரு பலமாயிடுவார். வீடு கொடுத்தவரும் உச்சமாகும் பொழுது 2 பேருமே நல்ல இடத்துல இருக்கும் பொழுது லாபஸ்தானாதிபதி, உங்களுடைய ஆசைகள் எல்லாமே குருத பொறுப்பு. அப்ப லாபத்தை அதிகப்படுத்தி கொடுப்பார், உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பார். இன்னும் சொல்ல போனா ரிஷபராசி பெண்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய ராசின்னு சொல்லுவோம். நிறைய பெண்களுடைய தொடர்புகளும் வரும், நிறைய ஆண்களுடைய தொடர்புகளும் வரும் இந்த காலகட்டங்கள்ல ரிஷபத்துக்கு. அதெல்லாம் உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு தான். ஆனா
இது எல்லாமே எல்லா வகையான சந்தோஷங்களும், எல்லா வகையான மகிழ்ச்சிகளும், எல்லா வகையான ஆசைகளையும் இந்த குரு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்க போகுது. குருவினுடைய பார்வை அதை விட சூப்பரா இருக்க போகுது. சோ இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்களை எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல கிரகங்கள் இருக்கு அப்படின்னா அது பாதக கிரகங்களாக உங்களுக்கு கெடுதலை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தாலும் கூட இந்த குரு பார்க்கும்போது அந்த கெடுதல் நடக்காது, பாதகங்கள் விலகிடும், அந்த கிரகத்துக்குண்டான வெளிச்சம் கிடைச்சிரும். இருள் சூழ்ந்து ஒரு அஸ்தங்கதமாயி போச்சு, நீசமாயி போச்சு, அந்த கிரகம் பலம் இல்லாம இருந்தாலும் கூட இந்த குரு பார்வை பெறும்போது அது ஜொலிக்கிறதுக்கு ஆரம்பம் ஆகிவிடும். சோ இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள் உங்களுக்கு கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த பாவகத்துக்கு உண்டான நன்மைகள், அந்த பாவகத்துக்கு உண்டான தேவைகள் எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஏன்னா உங்களுக்கு டிசம்பருக்கு மேல பாத்துட்டீங்கன்னா டிசம்பர் 5ஆம் தேதி கேது உள்ள வந்து குருவோட சேர்ந்துடுறாரு. குரு கேது சேர்க்க ஒரு சிலருக்கு குரு கேது யோகத்தை கொடுக்கும், ஒரு சிலருக்கு பாதகத்தை கொடுக்கும். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சேருது. 3இல் கேது வந்தால் நிச்சயமாக மாமனார் சொத்துக்கள் கிடைக்கிறது, தொழிலில் உள்ள தடைகள் விலகிறது, இன்னும் பிரபலமாகிறது, சடனா எந்த லெவல் இருக்கீங்களோ சடனா அந்த இடத்துல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போறது, வெளியூர் வெளிநாடு பயணங்கள் வர்றது, இதெல்லாம் செகண்ட் ஹாஃப்லயே கொடுத்துருவாரு. அப்ப அதே போல பாருங்க ராகு வந்து உங்களுக்கு என்ன பாருங்க 9ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்ப ராகு 9ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது அடுத்த செகண்ட் ஹாஃப்ல நிச்சயமா உங்களுக்கு இடமாற்றம் பண்ணுவார். யாராவது ரிஷபராசி வந்து இடமாற்றம் பண்ணணும், பூமிக்கு சொத்தை விட்டு வெளியே போகணும், இந்த சொத்துக்கள் எனக்கு வேண்டாம், அல்லது இங்கிருந்து கொஞ்சம் வெளிவா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ராகு கேது வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா பூர்வீகத்துல இருந்து வெளியே போவீங்க, அல்லது வெளியூர்ல வெளிநாட்டுல சொத்து வாங்குவீங்க. தன்னோட இடத்துல இருந்து இன்னொரு சொத்துக்கள் வாங்குறதுனால ஒரு வாய்ப்பு, ஒரு வளர்ச்சி. கொஞ்சம் அப்பாவோட ஆரோக்கியம் மட்டும் கவனமா இருந்துக்கணும், அப்பாவுக்கு கொஞ்சம் கண்டங்கள், இது மட்டும்தான் ஒரு மைனஸ். சோ வந்து ரிஷபத்துக்கு குரு பயிற்சி யோக பயிற்சியே நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்லா நிறைய கமெண்ட்ல எல்லாம் சொல்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, எங்களுக்கு ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது, நெகட்டிவாவே போயிட்டு இருக்காதீங்க. அது உங்க ஜாதத்துல ஏதாவது பரம்பரை தோஷமோ வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்கலாம். அதை வந்து நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோசியர்களை பார்த்து கூட நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான வழிபாடுகளை பண்ணிட்டு நல்ல நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிஷபராசி என்பர்களை. பொதுவாகவே ஒரு ராசி கிரக சேர்க்கைகள் உலக அளவுல என்ன பண்ணும் அப்படிங்கிறது உண்டு. குருவும் கேதுவும் சேர போறாங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கிறோம். உலகில் ரீதியாக இந்த கூட்டு கிரக சேர்க்கைகள் எல்லாமே நடக்கும் பொழுது போர் வரும் அப்படிங்கிறத முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் நம்ம சேனல்ல. போர் வரும், பெரிய மனிதர்கள் நிறைய குழப்பங்கள் வரும், பெரிய தலைவர்கள் மத போராட்டங்கள், மத தலைவர்களுக்கு பிரச்சனைகள் வரும், இந்த கூட்டு கிரகங்கள் அவங்களுக்கு குழப்பங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உயர் பதவியில கௌரவம் பார்க்கக்கூடிய ஒரு கிரகம். கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதெல்லாம் தரைமட்டம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா அது சர்ப்ப கிரகம், ரிவர்ஸ்ல சுத்தக்கூடியவங்க ராகு கேதுக்களும். அப்ப ராகு இங்கிருந்து நேரம் குருவை பார்க்கும். குருவை விட ராகுவே பெரிய கிரகம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ராகுவும் கேதும் தான் இருக்கிறது ரொம்ப பெரிய கிரகம் எல்லா கிரகத்தை விட. அப்ப ராகுனுடைய பவர் இங்க அதிகமா செலுத்த போறாங்க. சோ உலக அளவுல நம்ம பார்க்கும் பொழுது குரு கேது சேர்க்கை மத தலைவர்கள் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க, அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே போல பாத்துட்டீங்கன்னா மத கலவரங்கள் நிறைய நடக்க போகுது. கேது குரு அப்படின்னு சொன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப குழந்தைகள் நிறைய கடத்துறது, குழந்தைகள் ரீதியான நிறைய நியூஸ் வெளியே வர்றது, இதெல்லாம் உண்டு. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய எந்த மத தலைவராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு செய்யாத தப்பாக இருந்தாலும் அதுக்கு ஒரு கெட்ட பெயர் வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குரு கேது அப்படிங்கிறது கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, நோயில அது கேன்சரை குறிக்கக்கூடியது. ராகு பார்வை இருக்கிறதால நிறைய பக்கம் இப்போ நிறைய நாட்டுல கேன்சருக்கு உண்டான மருந்துகள் கண்டுபிடிச்சாச்சு. சோ அது ஏன் இதை நம்ம சொல்றோம்னா இந்த இடம் அப்படின்னு கடகம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா இந்தியாவை சொல்லக்கூடிய ஒரு இடம், மகரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ இது ரெண்டுமே சம்பந்தப்படும் போதுன்னு நம்ம நாட்டுல கூட மறுபடியும் கேன்சருக்கு உண்டான தடுப்பு மருந்துகள் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுறதுக்கு உண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டுல மருந்துகள் ஏற்றுமதி இறக்குமதிகள் நிறைய இருக்க போகுது. நிறைய விதமான மருந்துகள் மக்களுக்காக நிறைய விஷயங்கள் கிடைக்க போகுது. அது குறிப்பிட்டு கேன்சர் சம்பந்தப்பட்டது, குழந்தைகளுக்கு இன்னும் வந்து இப்ப நம்ம ஏகப்பட்ட IVF இந்த மாதிரி ஏகப்பட்ட சிஸ்டமேட்டிக்கா வந்து நிறைய மருந்துகள் நிறைய விதங்கமாக வந்தாலும் கூட இப்ப இனி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க போறாங்க. சோ டோட்டலா இந்த குரு கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் இயற்கைக்கு மாறாக நிறைய விஷயங்களை இந்த வருஷம் நடக்கும். நேச்சுரலா இருக்கிறத விட நேச்சுரலா இருக்கக்கூடிய விஷயங்களை விட செயற்கையாக நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டுக்கு, அது குறிப்பிட்டு இந்தியா தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல
வரப்போகுது அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. ராகு உள்ள என்ட்ரி ஆகிறாரு இல்லைங்களா, தமிழ்நாட்டுக்குள்ள ராகு என்ட்ரி ஆகும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ராகு அப்படிங்கிறது போதை சம்பந்தப்பட்டது, சரக்கு சம்பந்தப்பட்டது, நான்வெஜ் சம்பந்தப்பட்டது, விதவை பெண்கள் சம்பந்தப்பட்டது, பெண்கள் சம்பந்தப்பட்டதுல ராகு தான். சோ ராகு இங்க மகரத்துக்குள்ள வரும் பொழுது இது சார்ந்த எனக்கு ஏது அங்கிருந்து குரு பார்வை இருக்கும் பொழுது கொஞ்சம் இது சார்ந்த துறைகள் கொஞ்சம் கவனமா வளர்ச்சி அடையும். ஏன்னா உங்களுக்கு போதை வஸ்துக்கள் இதெல்லாமே வளர்ச்சி அடையும் பொழுது இன்னும் நம்மளுடைய நாட்டுல இது போல தேவையில்லாத, ஏன்னா ராகுனா உங்களுக்கு கலவரங்கள், திருட்டு இதெல்லாம் சம்பந்தப்பட்டதுல இன்னும் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. சோ குரு இங்க வந்தாலும் ஒரு செகண்ட் ஹாஃப் மேல ராகு கேட் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் 1.5 வருஷ காலங்கள் உலக லெவல்ல கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டு லெவலையும் இந்தியா லெவல்லையும் கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ள வேண்டும். குழந்தை கடத்துறது, குழந்தை அபாய்ச்சி நிறைய பண்றது, சோ பெண்கள் குருமார்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்களுக்கு எல்லாமே பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய, தலைவலி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறது, பெரிய தலைவர்களுக்கு எல்லாமே பதவி விலகிறது, ஒரு கெட்ட பெயர் வர்றது, பேங்க் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், குரு அப்படின்னா பேங்க் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க, டீச்சர் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க, இதெல்லாம் குருதான். ஒரு வழி நடத்தக்கூடியது எல்லாமே குருதான். அதனால முதல் இது ஏதாவது பண்றீங்க அப்படின்னா முதல் அந்த அந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது வேணும் தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பண்ணிக்கோங்க. செகண்ட் ஹாஃப்ல கேது என்ட்ரி ஆயிடுச்சுன்னா உங்களால எதையுமே நோக்கி பயணப்பட முடியாது. சோ இந்த துறையில இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா குழந்தைகள் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க அப்படிங்கிறது பேரண்ட்ஸா இருக்கக்கூடிய நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. சோ குரு இங்க டிரான்சிட் ஆனாலும் முதல் பகுதி யோகத்தையும் கேதுவோட சேரும்போது அந்த அப்படியே யோகங்கள் கொஞ்சம் பாதகமாகவும் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சோ ஒரு வருட காலத்தில் நிச்சயமாக குரு யோகத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. நன்றி. இன்னும் நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகளே சரணம்.